எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிஸ்னஸ் இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த ரீடிங். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு என்ன பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸோ இவங்கள தான் அந்த கோர்ஸில் வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஓவரால் ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் பார்க்கலாம். பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ். ஸோ இன்றைக்கி ரீடிங் ப்ளேஸ் வந்து நான் மாற்றிருக்கேங்க, பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் அட்வைஸ். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ஃபஸ்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு டைடப்பாக போயிட்டுருக்கும், ஒர்க் கண்டினியூஸாக இருக்கும், ஹெவி ஒர்க் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு உங்களை வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாம். ஓகே, கரண்ட்டு போயிடுச்சு, பட் ஆனாலும் நான் ரீட் பண்ணுறேன். உங்களை கூட பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு தூக்கம் கூட சரியாகவும் இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ சிலருக்கு வந்து சரௌண்ட்ஸ் வந்து ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதகமாக இல்லாத மாதிரி இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ ஹெவி ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் ஜாஸ்தி வருது. ஓகே, சிலருக்கு வந்து இந்த டீம் ஒர்க்கில் வந்து ப்ராப்ளம் கூட இருக்கலாமுங்க. ஸோ ஒப்பீனியன் வைஸ் வந்து டிஃபராக இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், சிலர் வந்து லெஃப்ட் ஆகி போயிருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. சம் டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்குது. தேர்ட் பர்சன் மூலயமா உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து சம் டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. ஓகே, அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதுதான். ஸோ இந்த மாதம் வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க. பட் இது வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இங்கே ஆல்ரெடி அட் ப்ரெசென்ட் நடந்துகிட்ருக்க விஷயத்தில் வந்து பெருசாக, அதாவது என்னன்னா மைண்டுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, அதை லீவ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நடக்கிறது நடக்கட்டும். உங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையோ, உங்களுக்கு நீங்கள் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கணும், இல்லை வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஃபர்தராக ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போகணும். ஆல்ரெடி நடந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை கஷ்டங்கள் இருக்கட்டும், கேர் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை நோக்கி போங்க. ஏன்னா நிறைய பிளானிங்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, விருப்பங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் வந்து யாரும் அதாவது வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து கொடுங்க, கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். அது வந்து இப்போ வந்து ஒரு நார்மலாக கூட இருக்கலாம், பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. திடீர்னு அந்த ஒரு அன்னோன் பர்சன், அதாவது இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாதவங்க மூலயமா, அந்நியர்கள் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குங்க, ஹெல்ப் இருக்குது. ஸோ அதை நம்பி ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கலனாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அதுதான் மெயினாக தெரியுது. சிலருக்கு வந்து பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் ஒரு இம்பேலன்ஸ் கூட இருக்கலாம். ஒரு சேலரி வைஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கிரேட் வைஸாக இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அதான் நான் சொல்லியிருக்கேன் அட் ப்ரெசென்ட் அப்படின்றது. பட் இந்த மாதம் வந்து சம்திங் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க போது. எனக்கு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது ஒரு ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நடக்கிற விஷயங்கள் நடக்கணும், எல்லாமே நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. யார்ட்டையும் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது வேண்டாம். ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்க்கும்போது. ஓகே, ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் அப்படின்றது ஒரு கம்மியாக தெரியுது. அதே மாதிரி வந்து டைமிங் இது இருக்குது. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் இருக்குங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு.
சரி, லவ் சிச்சுவேஷன்னா வந்து செப்பரேஷன் இல்லைனா லெஸ் கம்யூனிகேஷன் இல்லைனா டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபேமிலி இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்க. சிலருக்கு வந்து கார்மிக் வந்து எண்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் விட்டு விலகணும்னு நான் நினச்சாலும் அது வந்து இம்பேலன்ஸில் தான் கொண்டு போய் முடிக்கிறாங்க. சிலருக்கு வந்து திடீர்னு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க. அதுலேயே நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். ஸோ அதை வந்து கேர் பண்ணாமல் இருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா தான் இங்கே உங்களால் வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு உங்களால் நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து சாதிக்க முடியும். ஏன்னா இங்கே பரவாயில்ல, இங்கே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அது மனசு வைக்கணும். அந்த மனசு வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தைரியமாக இருங்க, உறுதியாக இருங்க. நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸும் கொடுக்குறதுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ரிலேட்டட் வந்து இங்கே கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ இங்கே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். பட் இங்கேயும் இங்கே தான் மெயினாக ப்ராப்ளம் எனக்கு தெரியுது. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. உங்களுடைய அட் ப்ரெசண்ட் ஒரு சந்தோஷம் எங்கே இருக்கோ, இல்லை அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு என்ன ஒரு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போங்க. லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய ஒரு அதான் கண்டினியூஸாக அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுங்க. லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா ஓப்பனாக அதுதான் இதுக்கு மீனிங் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா ஒரு வைப் வந்து மிக்சடாக தாங்க இருக்குது. ஒரு நாள் வந்து ஒரு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில டைம் வந்து அதாவது இதை விடவும் மனசு இல்லை. அந்த கனெக்ஷன் வந்து விடவும் மனசு இல்லை. சில சமயம் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில சமயம் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போக முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். பட் அதில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ, உங்களோட எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணுறீங்களோ சான்சஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சேஞ்சஸ் கார்மிக் அப்படின்றது சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு லைஃப்பில். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும், முக்கியமாக ஃபேமிலிக்குள்ளே. ஓகே, செவ்வாய்க்கிழமை கண்டினியூஸாக போங்க. ஓகே, முடிஞ்சால் விளக்கு வைங்க. சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ப்ராப்ளம் தெரியுதுங்க. வீடு வந்து எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டட் ஹவுஸ் இருக்கலாம், இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஹவுஸ் ரிலேட்டட் விஷயம் ப்ராப்ளமில் இருக்குது. இன்னும் மூவ் ஆன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து சம்திங் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஓவரால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் டெம்பிள் போயிட்டு வாங்க. இல்லை கந்தசஷ்டி கவசம் முடியலையா, நீங்கள் போக முடியல, கந்தசஷ்டி கவசம் இல்லை கந்த குரு கவசம் ஏதாவது வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். இல்லைனா கந்தசஷ்டி விரதம் இருங்க, சஷ்டி விரதம் இருங்க. ஓகே, ஒரு 6 வீக்ஸ் இருங்க. ஓகே, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் உங்களால். இந்த சைட்லேயும் கொண்டு வர முடியும், இந்த மாதிரி. ஏன்னா வந்து என்னென்னா, இங்கே நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு வரவுக்கு மீறிய செலவு, வரவுக்கேற்ற செலவை விட வரவுக்கு மீறிய செலவு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் சேஞ்சஸ் உங்கள் மூலியமாக தான் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு மைண்ட் செட் எப்படின்னா டிப்ரெஷனாக எனக்கு தோணுதுங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் இதில் எங்கே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கோ அதை நோக்கி தான் நீங்கள் போகணும். ஸோ அதை வந்து இங்கே இருக்கிற டிப்ரெஷன் வந்து இங்கே கொண்டு வர்றீங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எம்பரர் அண்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் பேலன்ஸில் இருக்க வேண்டிய டைம். ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து ப்ராப்ளம். ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வாலண்டரியாக கொண்டு வந்து வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கே வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ சில விஷயங்கள் எதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணுமோ அது பண்ணுங்கள். தேவையில்லாததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு கஷ்டமாகும். ஓகே, எப்படி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெவில் வந்திருக்கு பாருங்கள்.
அதாவது பிளான் பண்ணி அப்படின்னு உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது மாதிரி கூட தெரியுது. இங்கே 2 சைட்லேயும் தெரியுதுங்க இது. ஓகே, உங்களை வந்து டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரியும் தெரியுதுங்க. உங்களை வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. எஸ், அதுதான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்துடலாம். எஸ், சேக்ரெட் ஸ்பேஸ், கிரியேட் அன் ஆர்டர் ஆர் விசிட் எ பவர்ஃபுல் பிளேஸ் டு கனெக்ட் ஸ்பிரிட். ஓகே, இதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றுங்க, கோயில் போயிட்டு வாங்க, ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகே, ஃபைனலாக இந்த காட் க்யூட் பேபி ஸ்டார்டிங் சம்திங் நியூ எக்ஸைட்மெண்ட், யூ ஆர் லவ்டு. இது வந்து என்னென்னா உங்களை வந்து யூனிவர்ஸ் இன்னும் வந்து ப்ரொடெக்டிவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ சம்திங் உங்களுடைய நியூ அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ரீபர்த் ஆயிக்கோங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.